1 கோடியில் வச்சு கொடுக்குறாங்க சார்ஜர். அவ்வளோதான் டைம் உனக்கு. அதனால் அதுக்குள்ளே முடிச்சுட்டு உலக மரியாதையாக கிளம்பிடு. ஆமாம். அதுலேயும் நான் அவர் லியோனி சார் வந்து அவருடைய பட்டிமன்ற நகைச்சுவை உரைகள் கேட்டிருக்கேன், பிரச்சார உரைகள் கேட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு பெரிய எழுச்சி உரை ஆற்றி இருந்தார். அதில் அவ்வளவு பேரையும் வந்து மதசார்பின்மைக்கான முழக்கத்தையும் எழுப்ப வைத்திருந்தார். அப்படியே கமலாலயம் கூட்டு போயிருந்தோம்னாக்கா நீ ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். அப்படியே கமலாலயம் நோக்கி கூட்டத்தை கூட்டு போயிருந்தா ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். கூட்டு போகாம இருந்தாலும் ரிசல்ட் கிடைக்க போகுதுங்கிறது வேற விஷயம். அங்கே உள்ளவையிலே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, எப்போவுமே எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் நம்ம பார்ப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிஜேபியோட ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம எலெக்ஷன் அட்டன் பண்ணுறோம். ஆனால் நேரம் 2 ஆகுது. ஆனாலும் இந்த நேரத்தில் ஒரு தலைவருக்காக இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. ஒருவர் கண்ணில் கூட உறக்கம் இல்லை, உற்சாகம் நிறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த இருக்கைகள் பத்தவில்லை. வெளியில வந்து இதுக்கு ஈக்குவலா ஒரு பெரிய கூட்டம் நின்றுகிட்டு இருக்கு. ஒரு 4-5 தடவை டீ குடிக்க வெளியில போனோம். இதை விட ஒரு பெருமடங்கு கூட்டம் இன்னும் சுற்றி நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்றது உள்ளபடியே நேரத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எந்த ஒரு தலைவருக்கும் இப்படி இல்லை. லியோனி என்ன சொன்னாங்க, 11:30 மணிக்கு வந்தேன், இப்பதான் மேடை ஏற்றி விட்டாங்கன்னு. நான்லாம் 6 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட விடிய போகுதுன்னு நினைக்கிறேன். கோழி கூவுற நேரம் ஆச்சு இப்ப. ஆமாம், ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்வது அப்படின்றது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, நீங்களாச்சும் பரவாயில்ல, சென்னையில இருந்து வந்திருக்கிறீங்க, பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார். பாண்டிச்சேரியில வந்து நான் என்ன பேச போறேன்னா, இல்லை இப்போ இந்த சத்தம் தான். என்ன சத்தம்னா, காத்து கூட பேசுறேன், காத்தா மாறி பேசுறேன். ஒரு மனுஷன் மாடு கிட்ட பேசுறப்ப, மாடா மாறி பேசுறப்ப, மாடுகள் மாநாடு நடத்துறப்ப நான் சுவாசிக்கிற காத்துக்கிட்ட பேசக்கூடாதா? சரி, இப்போ நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வர்றீங்க, அண்ணனுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? நான் சொல்றது மாடு மேய்க்கிற அண்ணனுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து எதுவும் இல்லை, ஒரு 2 செட்டு ஏணி வாங்கி வந்துருக்கிறேன் மரத்தில் ஏறுறதுக்கு. நிஜமா இருக்கு, போறப்ப கொடுத்துட்டு போனோம். இல்லை, இனி அடுத்து கான்கிரீட் படி கட்டுறதா இருக்கிறாங்களா? ஏணி வசதியா இல்லையா? ஏணி வசதியா இல்லையா? அது இல்லாமல் மாடு மேய்க்கிறதுக்காக ஃபெசிலிட்டி வாய்ந்த கார்கள். மாடு மேய்க்கிறது எப்படி மேய்க்கணும் அதெல்லாம் இல்லை. ஒரு நல்ல காரில் மேலே உட்காந்து டிஷர்ட் இசுசு கார்ல, உசூசு காரில், அந்த கார் பேர் கூட தெரியாது, புது காரில் போய் மாடு மேயாது, ரோட்டில் திபுன்னு ஓடும். இல்லை, ஆனால் எந்த மாட்டை சொல்கிறீங்க திபுன்னு ஓடும்னு? அது எங்கள் மாமா இங்கே தப்பாக எடுத்துக்கூடாது. மாண்புமிகு மானமிகு நான் சொல்ல, சின்ன மாமா சொன்னது அது. இல்லை, ஆனால் இவ்வளவு காஸ்ட்லியான மாடு மேய்க்கிற ஒரு நபரை நான் என் வாழ்க்கையிலே முதல் முறையாக பார்க்குறேன். அதிதாஸ் டிஷர்ட்டு, ஸ்கெச்சஸ் ஷூ, கிட்டத்தட்ட அந்த உருப்படிகளுக்கு, அதாவது உடைக்கும் ஷூவுக்குமே இட போட்டோம்னாக்க 1.5 லட்ச ரூபா தேரும். 1.5 லட்ச ரூபா உடையணிந்து மாடு மேய்க்கிற நபரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி மாடு மேய்க்கிறவரோட பிள்ளைய மாடு மேய்க்க விட்டுருக்கணும்ல. அவர் பிள்ளைய மட்டும் அமெரிக்கா போர்டிங் ஸ்கூல்ல கொண்டு போய் வருஷத்துக்கு எத்தனை லட்சம் ஃபீஸு? இல்லை, 25 லட்சம். நீங்கள் எல்லாரும் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவர் மாடு மேய்க்க வெளியே வந்திருக்கார். இவர் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பையன் உள்ள மேய்ப்பார். அந்த ஃபீஸ்ல நமக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஏன்னா திரள்நிதி வருது, அது என்ன கணக்கு ஏது கணக்குன்னு யாருக்கும் தெரியாது. போட்டா அண்ணன் அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு, தம்பிக்கு அமெரிக்கன் காலேஜ் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டேன். வசூலை போட்டு கட்டிட்டாங்கடா. நம்ம கட்டினா தானே. இல்லை, ஏதோ அவர் புதுசாக மாடு மேய்க்கிறது மாதிரி எல்லாம் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. நீ 13 வருஷமா மாடை மட்டும் தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்க. 35 லட்சம் மாட்டை மேய்ச்சிருக்காங்க. அது எல்லா மாட்டு கொட்டாயிலையுமே ஒரு நாய் கட்டியிருப்பாங்க. முன்னாடி போகும்போது இவங்கெல்லாம் பின்னாடி போவாங்க. அது நான் வந்து மிருகங்களை சொல்கிறேன். நீங்கள் யாரும் மனிதர்களை அதை எவ்வளோ பொருத்தி கொள்ளக்கூடாது என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தலைப்புக்கு வரும். மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மை தலைப்பு. மதச்சார்பு என்ன பண்ணும்? மதவாத அரசியல் என்ன பண்ணும்? ஒரு IPS அதிகாரியை நடு ரோட்டில் சட்டையை கட்டிட்டு சவுக்கு எடுத்து அடிச்சுக்க வைக்கும். அது டூப்ளிகேட் சவுக்கு. அது அவரு சட்டையை கழட்டி நிக்கல, நம்ம தலைவர் சட்டையை கழட்டி நிக்க வச்சார். அது ஒரு ஆளுக்கு மட்டும் இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒட்டுமொத்த சனாதனி சங்கி கூட்டத்தையும் சட்டையை கழட்ட வைக்கிறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஒரு சின்ன திருத்தம், அதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் ஃபார்ம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கைபர் பலான் கணவாயில் வரும்போது அவங்க சட்டை போட்டு வரல. இந்த நேக்கு தெரிஞ்சதுனாலதான் வாசல்ல ஒருத்தர் கோயம்புத்தூர்ல ஒரிஜினல் சவுக்கு எடுத்துட்டு வந்தாப்புல. இவன் டூமாங்கோலி பக்கத்துல திருப்பூர்ல காட்டன் மில்ல தச்சு சாட்டைன்ற பேர்ல என்னத்தையாவது எடுத்துட்டு வந்துருவாங்க, ஒரிஜினல் சாட்டையை நம்ம கொண்டு போய் கொடுப்போன்னு
உசாராயிட்டான் செஞ்சுட்டான். அதை பார்த்தவொடனே நம்ம விசிகா தோழர்கள் எல்லாம் பேச அது பஞ்சு சவுக்கு மாதிரி இருக்கு, எங்ககிட்ட மாட்டுத்தோல்ல செஞ்ச சவுக்கு இருக்கு, நான் வேணா எடுத்துட்டு வர்றேன், நீ ஏன் சிரமப்படுற, எடுத்துக்கிட்டு உரிச்சோம்னா. ஆனா மதவாத அரசியல் ஐபிஎஸ் அதிகாரி சட்டை கழட்ட வைக்கும். இல்ல இது அதுக்கு முன்னாடி அவர் எங்க சட்டையை கலட்டினாரு? பனையூரா கோயம்புத்தூரா? எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல சட்டையை கழட்டினாரு. பனையூர் இல்லையா? பனையூர் இல்ல. அதுக்கு கொஞ்ச நாள் இருக்கு. ஒரு விஷயம், மதவாத அரசியல் சட்டையை கழட்ட வைக்கும், எழுச்சி தமிழன் அரசியல் படிக்காதவனை படிக்க வைக்கும், படிச்சவனை அரசியல் படுத்தும், அரசியல் படுத்தவனை கொள்கை பேச வைக்கும். இங்க இருக்கிற ஒரு சிறுத்தை கிட்டயாவது அண்ணாமலை வந்து கொள்கை பேசிடுவாரா, அரசியல் பேசிடுவாரா? அதுதான் வளர்ப்பு. அதுக்குதான் சொல்றேன் அண்ணன், ஆசான், தலைவர், எழுச்சி தமிழர்னு. அவர் வேற அண்ணன் மட்டும் இல்ல, ஆசான். நமக்கெல்லாம் ஆசான் அவர் தான். நம்ம அரசியல் களத்துல இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரே நேரத்தில் அரசியல் பயணத்தை தொடங்கிய பல தலைவர்களுடைய எல்லா பின்புலத்தையும் நம்ம ஆராய்ந்து பேச வேண்டியது இருக்கு. இந்த நபர் அந்த நபர்னு தனிப்பட்டு பேச வேண்டியதில்லை. சாதி ஒழிப்பையும் சமூக விடுதலையையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் இங்கு இருக்கிறார். சாதியை வைத்து மட்டுமே அரசியல் செய்ய வேண்டும் என்று தலித் அல்லாதோர் கூட்டமைப்பை உருவாக்கிய ஒரு தலைவர் தன் சொந்த குடும்பத்தாலேயே ஏமாற்றப்பட்டு இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கிறார். யாரை அவர் காணாமல் போக வேண்டும் என்று ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினாரோ அப்பேற்பட்ட எழுச்சி தமிழரை தேடி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் திருமாயங்களோடு வந்து நிற்க வேண்டும் என்று உரக்க குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தலைவர் தன் வீட்டு சோஃபாவில் ஒட்டுக்கருவி வைத்திருக்கிறார்கள் என்பதையே இப்போதுதான் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார், அதுவும் சொந்த பையனால. அதுல நேத்து ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். இப்ப இன்றைக்கு வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதாவது நம்ம பல பேரோட பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிறோம் வீட்டில், குடும்பத்தில், நண்பர்கள்ட்ட. ஆனால் எழுச்சி தமிழுடைய பிறந்தநாள் இந்த ஊடகவியலாளர் அரங்கத்தில் கொண்டாடி அவர் எங்களுக்கு கேக் ஊட்டியது அப்படின்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ அவரிடமிருந்து நாம் கேக் பெற்றோம். அதே போல ஒரு வயசான அம்மாவுக்கு கேக் ஊட்டுறதுக்காக நேற்று தோட்டத்து பக்கம் யாரோ போனதாக தகவல். அது ஆமா, அவரு அவங்க அம்மா கூட்டியிருக்காங்க, பக்கத்துல அவர் வேறு நின்று இருக்காரு. அது 6 மணிக்கு முன்னாடி, 6 மணிக்கு மேல வேற. அதுதான் எனக்கு டவுட்டு. கேக் ஊட்டினது காலையில 6 மணிக்கா இல்ல சாயங்காலம் 6 மணிக்கா? ஏன் சாயங்காலம் 6 மணினா? சாயங்காலம் 6 மணினாக்கா ஐயாவுடைய கோயந்தா சாமி, கோயந்தா சாமி நாங்க சொல்லல, அவங்க அப்பா சொன்னாரு, பையன் இப்படிலாம் அப்படி அடிக்கிறான் சார், சொம்ப தூக்கி அடிக்கிறான் சார். அப்படி இல்லைன்னா 8 மணிக்கு உனக்கு தூக்கம். அந்த காலையில வர்ற தலைவலி எல்லாம் நைட்டுடைய டார்ச்சர்கள் இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 75வது ஆண்டை முன்னிட்டு ஒரு 2 நாட்கள் விவாதிக்கப்பட்டது. அந்த விவாதம் நடந்தபோது எழுச்சி தமிழர் அவர்கள் பேசிய வீடியோ ஒரு 6 நிமிட வீடியோன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து இணையதளத்தில் இன்னொன்றும் இருக்கிறது. அந்த வீடியோவை இன்றைக்கு வரும்போது பார்த்தேன், என்ன பேசியிருக்கிறார் என்று மீண்டும் ஒரு முறை கேட்பதற்காக. அவர் பேசிய போதே நம்ம அதை பேரலையிலையும் போட்டிருக்கிறோம். அதை கேட்கும்போது அவரை பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பித்த அந்த முதல் நிமிடத்தில், அதுக்கு முன்னாடி அவருக்கு பின் இருக்கையில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் உட்கார்ந்திருந்தார். வெளியே போனவர் எழுச்சி தமிழர் பேசுகிறார் என்று தெரிந்த உடனே உடனடியாக வந்து இருக்கையில் உட்கார்ந்து கொண்டார். உட்கார்ந்தது மட்டுமல்ல, 3 நிமிட அளவை தாண்டி போகும்போது உடனே நிறுத்துங்கன்னு சொல்லுவாங்க. உடனே எல்லா பேரும் சேர்ந்து இல்லை எங்க டயத்தை அவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சிலருக்கு தான் சொல்லுவாங்க. எழுச்சி தமிழர் அவர்கள் கரெக்டா 3வது நிமிடத்தை தாண்டும் போது ஒரு முக்கியமான லீடு எடுத்தார். என்ன லீடு எடுத்தார் அப்படின்னா, அம்பேத்கருக்கு நீங்கள் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய சிலை வைத்திருக்கிறீர்கள், அம்பேத்கருக்கு நீங்கள் மணிமண்டபம் கட்ட முயற்சி செய்கிறீர்கள், அம்பேத்கர் லண்டனில் வாழ்ந்த வீட்டுக்கு நீங்கள் வெள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அம்பேத்கர் எதை உயிராக கருதினாரோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மாவை உருவி கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் சொன்ன போது உடனே அங்கிருந்து மைக் ஆஃப் அப்படின்னு கத்துறாங்க. பதறணும்ல. பின்னாடி இருந்து தங்க தமிழ்ச்செல்வன் இன்னும் 2 நிமிஷம் அவர் பேசட்டும் என்று சொன்னார் இல்லையா? எழுச்சி தமிழரின் பின்னால் ஏன் நிற்க வேண்டும் என்பதற்கு அந்த குரல் நமக்கு காட்டுவது நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மாவை உருவி எடுத்துக் கொண்டிருக்கிற கூட்டத்தின் உடலை உருவுவதற்கு அல்ல, மனசாட்சியை உருவுவதற்காக, அவர்கள் மனதிலிருந்து சனாதன அழுக்கை உருவுவதற்காக எழுச்சி தமிழர் அந்த நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு முறை உரையாற்றி கொண்டிருக்கிறார். அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, நேத்து நம்ம விடுமுறை தினம்
சொல்லலாம், இங்க சொல்லலாம். விடுமுறை தினம் தானே? விடுமுறை தினம்னா விடுமுறை தினம், விடுதலை தினம். விடுதலை அந்த நாளில் நமக்கு விடுமுறை, அதனால் நான் விடுமுறை என்று சொன்னேனே தவிர வேறு நோக்கம் கிடையாது. அந்த விடுதலை தினத்தில் கொடியேற்றி வைக்கும் போது பிரதமர் மோடி ஒரு அழகான வார்த்தை, யாரும் சிரிக்கக்கூடாது, அவர் சொன்ன வார்த்தை குஷ் பைத்தியா, குஷ் பைத்தியா. ஐயா 6 மணிக்கு மேல அவர் எது சொன்னாலும் பக்கு பக்குன்னு இருக்கும். குஷ் பைத்தியா அப்படின்ற வார்த்தை. குஷ் பைத்தியான்னா என்னன்னா ஊடுருவல்காரர் அப்படின்னு அர்த்தமா. அதை எங்க சொல்றாருன்னா, செங்கோட்டை மேலே ஏறி நின்று இந்தியாவுக்குள் ஊடுருவல்காரர் வருகிறார்கள், நான் ஒருவரையும் சும்மா விட மாட்டேன். நீ நிக்கிற அந்த செங்கோட்டையை கட்டினது யாருன்னு தெரியுமா? நீ தெரிஞ்சுதான் இதெல்லாம் பேசுறியா? முடிஞ்சா அந்த செங்கோட்டையில இருந்து வேற எங்கேயாவது தலைமையிடத்தை மாத்திரத்தை அறிவிச்சு பாரு. அந்த செங்கோட்டையில நின்றுக்கிட்டு இந்தியாவில் ஊடுருவல்காரர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசும் பொழுது நாம் எல்லோரும் தவறாமல் சொல்ல வேண்டிய பெயர் என்ன? என்ன? அரசியலமைப்பு சட்டம் என்றால் யார்? அம்பேத்கர். அம்பேத்கர் என்றால் என்ன? அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டம் என்றால் யார்? அம்பேத்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜெய்பீர். ஜெய்பீர். மோடி என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்காக தன்னுடைய வாழ்நாளையே தியாகம் செய்தவர் அப்படின்னு யாரோ சியாமா பிரசாத் முகர்ஜியா அவர் பேரை சொல்லி இருக்கிறார். சரி, யாருடா இந்த சியாமா பிரசாத் முகர்ஜி? அவர் என்ன முக்குச்சா? முக்குச்சு. அந்த அந்த முட்டுச்சந்து எங்கெல்லாம் முக்குச்சு அப்படின்றதுதான் வரலாறு. அந்த சியாமா பிரசாத் முகர்ஜி அப்படி என்னத்தை அப்படி தியாகம் செய்து கிழித்து விட்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குவிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு. அந்த வெள்ளையனே வெளியேறின் பொழுது நார்த்தில் ஃபுல்லாக முழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு அழகான முழக்கம், நான் ஏக் பாய் நான் ஏக் பை. அதாவது ஒரு மனிதனும் இந்த பிரிட்டிஷை ஆதரிக்க மாட்டோம், ஒரு பைசா இந்த பிரிட்டிஷுக்கு கொடுக்க மாட்டோம். இது சுதந்திர போராட்ட வீரர்கள் வைத்த முழக்கம். அந்த முழக்கம் வைத்த போது நம்ம பூட்ஸ் சாவர்கர் உயிரோடு தான் இருக்கிறார். அந்த பூட்ஸ் சாவர்கர் எந்த அமைப்பை சேர்ந்தவர்னா ஹிந்து மகாசபா. பேட்டா கம்பெனியை சேர்ந்தவரா? பேட்டா எங்க பேட்டா கம்பெனி மாடல் வருது. ஐயா பேட்டா கொடுங்க. நான் கேட்டது காசு பேட்டாங்க, அவன் கொடுத்தது ஷூ பேட்டாங்க. பிறகு என்ன பண்ண? நக்கிட்டல்ல, பாலிஷ் போடுறதுல எங்களை விட்டா அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்றாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெள்ளைக்காரர்களுடைய போராட்டத்தை ஆதரிப்போம்னு 2ஆம் உலகப் போருக்கு இந்து மக்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை புறக்கணித்து விட்டு பிரிட்டிஷோடு சேர்ந்து போர் புரிவதற்கு இந்துக்கள் போக வேண்டும் என்று சொன்ன நபரின் பெயரை அரசியலமைப்பு சட்டத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் என்று சொல்லுகிறார் என்றால் இந்த மோடி புஷ்பைத்தியாவா இல்லையா? வைத்தியாதான். ஆனா அதுக்கு முன்னாடி குஷன் ஆகலாம் நமக்கு தெரியாதுங்க. அந்த ஊடுருவல் தானே சொல்றீங்க? ஊடுருவல். உண்மையிலேயே ஊடுருவலை தடுத்திருந்தோம்னா இவ்வளவு பிரச்சனை நமக்கு இல்ல. ஆமா, அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊடுருவலை தடுத்திருந்தோம்னாக்கா நமக்கு இந்த நேரம் இவ்வளவு பிரச்சனையே இல்லை. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் மதச்சார்பின்மை காப்போம் என்கிற ஒரு பேரணியை நடத்திவிட்டு எழுதிய தீர்மானத்தில் முதல் தீர்மானமாக வெளிப்படையாக பல்வேறு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார். மதம் மக்களுக்கானதே, அரசுக்கானது அல்ல. இது அவர் இன்னைக்கு நேத்து பேசல. ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்த நேரத்தில் இப்ப இந்த மோடி வேவுன்னு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உருட்ட ஆரம்பிச்சப்ப பாசிச கும்பலை வரவேற்பதற்கு, ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பில் இருந்த பலரும் போராடி கொண்டிருந்த போது, இலைமறைக்காயாக வேலை பார்த்து கொண்டிருந்த போது, நாட்டை இன்னொரு மதவாத நாச கும்பலிடம் ஒப்படைக்க கூடாது என்று முதலாக கர்ஜித்த ஒரு தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவர்கள். அன்னைக்கு தொட்ட கோடுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவின் அரசியல் திசையை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளாக அடையாளப்படுத்தப்பட்ட நபர்களை பாசிச கும்பல் ஆசை வார்த்தைகள் காட்டி கோடி கணக்கில் அள்ளி கொடுத்து சிறையை காட்டி அவர்களை முடக்கி அவர்கள் சொத்துக்களை மடக்கி அவர்களுடைய பர்சனலா டீடைல் அவங்களெல்லாம் எடுத்து போட்டு மிரட்டி ஆசை வார்த்தை காட்டி எல்லா ஜும்லா வேலையும் பார்த்து இழுத்து பார்த்துச்சு. ஒரே ஒரு தலைவன்ட்ட மட்டும் மண்டியிட்டு தோற்றது. அது நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவர்கள் தான்.
நீங்க ஒரு பஞ்சு டயலாக் போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த ஈடியெல்லாம் விட்டு மிரட்டிட்டு இருக்காங்கல்ல பிஜேபி, அவன் வந்து 10 பேர் அடிச்சு டான் ஆயிருக்கான். டேய் எங்க தலைவன் அடிச்ச 10 பேரும் டான்டா. ஈடிக்கெல்லாம் டேடியவே பார்த்து சனாதனத்தையே சங்கில ஏறி டாக்கிட்டு விதிச்சவர். இங்க இன்னைக்கு கூட ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டில் ஆஃபீஸில் ரைட் இந்த அம்பேத்கர் திடல் ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஒரு எட்டு வந்துட்டு போ, தாய்மன் ஆஃபீஸ் ஒரு எட்டு வந்துட்டு போ. வந்துருவேன் போயிருவியான்னு தான் எனக்கு தெரியல. பொலிட்டிக்கலா சொல்றேன். இல்ல அந்த காலாப்பட சீன் தான். நீ உள்ள வந்துடலாம், உட்கார்றா, போறதுக்கு முன்னாடி என்னை கேட்டுதான்டா போகணும் அப்படின்னு உட்கார வைக்கணுங்க. அந்த பயம் இருக்கிறதுனால தான் வர்றதே இல்லை. இல்ல நீ வந்தாலும் ஒன்றும் எடுக்க முடியாது. நீ அங்க வந்தேன்னா எங்க தொண்டர்கள் 100 பேரை பார்க்கலாம், அதோட சேர்ந்து எழுச்சி தமிழரை தரிசிக்கலாம், வேற ஒண்ணும் கிடைக்காது. இன்னொன்னு பண்ணலாம், தலைவரோட ஷூ இருக்கு, அது ஈஸியா பண்ணிடுவாங்க. இவ்வளவுதானா? ஐயோ அவர் வெளியே கலட்ட மாட்டாரே, காலையில போட்டுருப்பாரு, பரவாயில்ல காலோட சேர்த்து எடுத்துருவாங்க. இல்லை இல்லை, இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஒரு அம்மா வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்களாம். சதன் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியிலேருந்து சீமான் யாருன்னு கேட்டாங்களாம். முக்கியமான தலைவரில் அவர் யாருன்னு கேட்டாங்களாம். அது உண்மையா பொய்யா? அது உண்மைதான். ஏன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். வெளிநாட்டிலேருந்து வந்தாங்கல்ல, என்னடா இது ஒரு வாட்டி கூட டெபாசிட் வாங்கலை, ஒரு வாட்டி கூட ஜெயிக்கலை, ஆடு மார்க்கெட்டில் ஒரு மனுஷன் பேசுகிறான், இன்னமும் அரசியல் எப்படி நிற்கிறார்? என்னன்னா தமிழ் தேசம். நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் தமிழர் கட்சிக்கு முன்பு நாம் தமிழர் நடைபயணம்னு எழுச்சி தமிழர் கிராமங்கள் தோறும் போய் ஈழ பிரச்சனையை பேசி, அப்படிதான் தமிழ்நாட்டில் ஈழ பிரச்சனை எல்லாருக்கும் தெரிய வந்தது. அதோட அறுவடை இப்போ யார் பண்ணிட்டு இருக்கா? அந்த டைம்ல ரீல்ஸ் போட்ட ஒரு ஆள் கொண்டாட்டி நான் கேடு கேட்டேன். ரீல்ஸ் போட்டிருந்த ஒரு ஆள் தமிழ் தேசியம் பேசுறது, ஏணி வச்சு மரத்தில் ஏறுறது, இந்த மாதிரி ஆச்சரியக்கூடிய விஷயம் பண்றதுனால சதன் கலிஃபோர்னியா வந்து கேட்டிருக்காங்க யார் இவருன்னு. அதாவது தொடர்ந்து நான் ஒரு தகவல் சொல்லுவேன். இலங்கை தமிழர்களை பட்டின்னு கூப்பிடுவாங்களா அங்கே. தலைவர் பிரபாகரனுக்கு அப்புறம் அவங்கள புலிகள்னு கூப்பிட்டாங்களாம். அதே போலதான் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களை சாதி பேர் வச்சு கூப்பிடுறது, அவனே இவனன்னு கூப்பிடுறது இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அங்கப்பா சிறுத்தை வருது, அவங்க சிறுத்தை அப்படின்னு சிறுத்தைன்னு பேச வச்சது, சிறுத்தைன்னு சொல்ல வச்சது தலைவர் எழுச்சி தமிழர் தான். இல்லை அது ஏன் அது வருது அப்படின்னா, நம்ம இந்த அரங்கத்துக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தோழர்கள் 2 பேர்கிட்ட வெளியே பேசிக்கிட்டு இருந்தோம். எதேச்சியா அவங்க அந்த தோழர்கள் நம்மளை பார்த்துட்டு, உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி தோழர், சில கருத்துக்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்மளும் அவங்கள்ட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ண போது ரொம்ப நேரமாக அவர் பேரை நம்ம கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை கேட்கறதுக்காக கொஞ்சம் தலையை திருப்பும் போது அவருடைய பாக்கெட்டில் வந்து ஒரு பேனா, அந்த பேனாவில் வந்து ஒரு அட்வொகேட் சிம்பிள் இருந்தது. அந்த தோழர்கிட்ட உங்களுடைய பேர் என்ன தோழர் அப்படின்னு கேட்குறேன். ஆகாஷ் அப்படின்னாரு. எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க தோழர்னு கேட்டேன். ஏன்னா பாக்கெட்டில் தான் நம்ம சிம்பிள் பார்த்துட்டோம்ல. ப்ராக்டிஸ் பண்ணுறது எங்கே? சுப்ரீம் கோர்ட்டில். பக்கத்தில் ஒருத்தர் நின்னார், அவர் பேர் வந்து புருனேஷ். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன். நான் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பிஆர் யூனிவர்சிட்டியில் லா படிச்சுட்டு இருக்கேன் தோழர் அப்படின்னாரு. அப்படியா, 2 பேரும் ஒரே இடத்துல தானா? 2 பேர் இல்லை தோழர், எங்கள் ஊரில் இருந்து மட்டும் நாங்களே 6 பேர் அங்கே படிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். எழுச்சி தமிழர் மட்டுமல்ல, எழுச்சி தமிழரை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரும் தன்னுடைய தலைமுறையே படிக்க வைப்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அர்ப்பணிப்பை இந்தியாவில் வேறு எந்த தலித் தலைவரும் செய்தது கிடையாது. இந்தியாவில் வேறு எந்த பிற்படுத்தப்பட்ட தலைவர்களை சேர்ந்தவர்களும் இப்படி செய்தது கிடையாது. எழுச்சி தமிழரை பின்பற்றுபவர்கள் இப்படி செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் எழுச்சி தமிழரை வெறும் அடையாளமாக பார்ப்பவர்கள் அல்ல, அம்பேத்கரை வெறும் புகைப்படமாக பார்ப்பவர்கள் அல்ல, அரசியலமைப்பு சட்டத்தை வெறும் காகிதங்கள் நிரம்பிய புத்தகங்களாக பார்ப்பவர்கள் அல்ல, அவர்களை தத்துவங்களாக பார்ப்பவர்கள், கொள்கையாக பார்ப்பவர்கள், அந்த கோட்பாட்டின் வழியில் நடப்பவர்கள். அதனால் தான் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள், வெறும் சிறுத்தைகள் அல்ல, விடுதலை சிறுத்தைகள். எதிலிருந்தெல்லாம் விடுதலை? இந்த சாதியிலிருந்து விடுதலை, இந்த மதத்திலிருந்து விடுதலை, இந்த சனாதனத்திலிருந்து விடுதலை, யாரெல்லாம் என்னை ஒடுக்குமுறை செய்கிறானோ அது அத்தனையிலிருந்தும் விடுதலை, பொருளாதாரத்தில் விடுதலை, அத்தனையிலும் விடுதலையை பேசுகின்ற தலைவர். அதிகாரத்தில் இங்கு யாரெல்லாம் அதிகாரத்திலிருந்து நம்மை ஒடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கும் ஒரு கட்சி, அந்த தோழர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னதுதான், நான் பேரே சொல்லலை, புதுசாக அந்த கட்சி பொறுப்பு போட்டிருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் எல்லா பேரும் ஒரு குறிப்பிட்ட பெரும்பான்மை சாதி, ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள். அதில் துணை அளவில் இருக்கக்கூடிய ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் அத்தனை பேரும் தலித் மக்கள். ஏன் இப்படி போட்டிருக்கிறாங்கன்னா,
இவன் தான் ரோட்ல போய் வேலை பார்ப்பான், இவன் தான் 4 பேரை கூட்டிட்டு வருவான். அப்ப இவன் அதிகாரம் செலுத்துவதற்கு ஆண்ட சாதிக்காரன் தான் அதிகாரம் செலுத்துற இடத்துல இருக்கணும்னு ஒரு கட்சியை கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய ஒருவனை எப்படி எழுச்சி தமிழரோடு ஒப்பிட முடியும்? இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே. நான் ஒரு நியூஸ் விவாதத்தில் தான் குறிப்பிட்டேன். என்னிடம் கேட்டார்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் ஏன் எழுச்சி தமிழர் கூட்டணி வைக்க கூடாது என்று கேட்டார்கள். நான் சொல்லட்டுமா? முடிச்சுறேன். இல்ல, நல்ல கவுண்டர், நல்லா இருக்கும் ப்ளீஸ். இது இருந்தால் ஒரு பஞ்சு இந்த இதான் நல்லா இருங்க சொல்லியிருந்தேன். சரி, ஏன் கூட்டணி வைக்கலனாக்கா எங்களுக்கு குனிய தெரியாது. நாங்கள் தலை நிமிர்ந்து 64 வருடங்களாக 64 வருடங்களாக தலை நிமிர்ந்து நாங்கள் திரும்ப போய் தலை குனியணுமா? இல்ல ஒரு பஞ்சா. நான் அப்ப சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கு அகில இந்திய அளவில், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் அறிந்த தலைவர் மட்டுமல்ல, அவர்கள் பேசுகின்ற தலைவர் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் இவர் நம்முடைய மேடைக்கு வந்துவிட மாட்டாரா, இவர் வந்துவிட்டால் அம்பேத்கரை நாம் சொந்தம் கொண்டாடி விடலாமே, இவர் வந்துவிட்டால் தலித் மக்களுக்கான அடையாளமாக இவரை நாம் காட்டிக் கொள்ளலாமே என்று காத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு தேசிய தலைவர். நீ வெறும் மாவட்ட செயலாளர், உன்னோடு கூட்டணி வைக்க அவர் வர வேண்டியதில்லை, அவரோடு கூட்டணி வைக்க உனக்கு இன்று அருகதை இல்லை. உன்னை தகுதிப்பட்டவராக மாற்றிக்கொண்டு நீ அந்த இடத்திற்கு வர ஆசைப்படலாமே தவிர, நீ இருக்கும் இடம் வேறு, அவர் இருக்கும் இடம் வேறு. அவர் நாடாளுமன்றத்தை இழுத்து செல்லும் தேர், நீ இருப்பது நீங்க சேர் ஒரு மாதிரி மேட்ச் ஆகுது. இல்ல, நீங்க ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க. அவ்வளவு சீரியஸ் இல்ல அது. தமிழ்நாடே திருப்பி போட்ட கேஸ் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேஸ். நீங்க ரொம்ப சீரியஸா பேசுறீங்க. மேடையில் அவர் பேசுறாரு, ஜெயராஜ் இல்லையா ஜெபராஜா, ஐயா சாமி, அப்படியாப்பட்ட ஆளை பத்தி சீரியஸா பேசுறது அனாவசியம். இல்ல, எழுச்சி தமிழரோடு கூட்டணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு சில தகுதிகள் இருக்கு. எழுச்சி தமிழர் போல களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரலற்றவர்களின் குரலாக வேர்வை சிந்தி எந்நேரமும் தொண்டர் படை சூழ ஏதாவது ஒரு இடத்தில் களத்தில் நின்று கொண்டே இருக்கக்கூடிய சூழல் யாராவது கூட்டணி வைக்கணும்னு வரக்கூடியவர்களுக்கு இருக்கா? அது எல்லாத்தையும் விட சித்தப்பா பழனிசாமி அவர்கள் பாஜகவை பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம எழுச்சி தமிழரை கூட்டணிக்கு கூப்பிடுறாருன்னா அந்த மூளை வடியுதுன்னு நினைக்கிறேன். எங்க இந்த மூளை இருக்குன்னு எனக்கு தெரியல. காணோம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. இருந்தா தானங்கயா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ஐயா, பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது. பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க மேலே கேஸ் போட்டுருவாங்க. இருந்தாலும் தொலைஞ்சு போகுது. ஆமா, இதுல இந்த மதசார்பின்மை அப்படின்றதுல அண்ணல் அம்பேத்கர் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருப்பார். அவருடைய வால்யூம் 14ல ஹிந்து கோட் பில் பற்றி பேசும் பொழுது செக்குலரிசம் அப்படின்ற வார்த்தை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லுவது என்ன அப்படின்னா, செக்குலரிசம் டஸ் நாட் மீன் தட் we can abolish religion. மதசார்பின்மை என்பது ஒரு மதத்தை அழிப்பது அல்ல. It does not mean that we shall not take into consideration the religious sentiments of the people. அதே நேரத்தில் மக்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கைகளை பற்றி அரசு கவலைப்படவே தேவையில்லையா என்றால் கவலைப்பட தேவை இருக்கிறது. All that a secular state means is that this parliament shall not be competent to impose any particular religion upon the rest of the people. எந்த ஒரு மதத்தையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களின் மீது இந்த நாடாளுமன்றத்திற்கு திணிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று பேசியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதேதான் நாமும் சொல்லுகிறோம். இந்தியா என்கின்ற நாட்டின் மீது இந்து மதத்தை பூசாதே, இந்து மதத்தை பூசுகிறேன் என்கின்ற பெயரில் சனாதனத்தை பூசாதே. பூசினால் என்ன செய்வாய் என்று கேட்டார்கள் 2014. பூசினால் கொளுத்துவேன் என்று இந்தியாவில் மனுநீதி புத்தகத்தை தீயிட்டு கொளுத்துகின்ற அந்த துணிச்சல், அந்த தைரியம் சமகாலத்தில் இவர் ஒருவருக்குத்தான் இருக்கிறது, வேறு யாருக்கும் இல்லை. சாதி வெறி பிடித்த நாட்டில் ஊரை விட்டு வாழ்ந்தோம் பேட்டில், மூச்சும் தீட்டு ஆனது காற்றில், நிமிர்ந்து நடக்க முடியாது ரோட்டில், அடக்குமுறையின் அழுத்தம் கண்டு அம்பேத்கரின் அறிவை கொண்டு சனாதனத்தை ஒழிக்க இங்கு பிறந்தார் ஒரு தலைவர் இன்று. பெரும் புயலாய் அடைமழையாய் ஒரு சிறுத்தை வந்து சீறியது. ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் வலியும் என்று மாறியது. விடுதலை உணர்வு உழைக்கும் மக்களிடையே நன்றாய் ஊறியது. கக்கத்தில் இருந்த துண்டு
தோளில் தானா ஏறியது. இதற்கு காரணம் அண்ணன், ஆசான், தலைவர், எழுச்சி தமிழர் அரசியல் களம் ஆடியது. நன்றி. அந்த கக்கத்தில் இருந்த துண்டு தோளுக்கு வந்தது அப்படின்னு சொல்லும்போது ஒரு செய்தி மட்டும், ஒரு டாக்குமெண்ட்ரி விஷயமா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு பயணம் பண்ணியிருந்தேன். அப்போ என் கூட ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட் நண்பர் ஒருத்தர் கூட இருந்தார். அவர் பெரும்பாலும் அந்த அறைகளுக்குள்ள உட்கார்ந்து ஆய்வுகள் எழுதுவது, இது ரிலேட்டடான ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர். அவர் அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் போய் நின்று ஒரு மக்கள்கிட்ட பேசும்போது, சும்மா திருமான்னு பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்க வாங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம வேற ஏதாவது பேச வேண்டியது இருக்கு, நீங்க அவர்கிட்டயே பிடிச்சிக்கிட்டு நிக்கிறீங்க அப்படின்னு லைட்டா சீன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். அங்க பேசிக்கிட்டு இருந்த, எங்க கூட பேசிக்கிட்டு இருந்த அந்த பையனுக்கு, அந்த அண்ணனுக்கு ஒரு அப்போ 30 வயசு இருக்கும். அவர் ஈஸியா ஒரு வார்த்தை சொன்னார். அவர் மினிஸ்டரா இருக்கணும், சிஎம்மா இருக்கணும், டெப்டி சிஎம்மா இருக்கணும், இந்த எண்ணம், இந்த பேச்சு இப்படி இருந்தா தான் அவர் எங்களுக்கான தலைவர் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ள நாங்க வரல. இந்த சமூகம் சோசியலி எங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணி வச்சிருந்துச்சு. இந்த வர்ணாசிரம தர்மம் எங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடைக்காம ஒரு இடத்த வச்சிருந்துச்சு. என் பட்டியல 2 ஆடு காணாம போயிருச்சுன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட என்னால முடியாது. எப்ப எங்களுடைய எழுச்சி தமிழர் திருமாவினுடைய அரசியல் அதிகாரம் பிறந்ததோ அப்போது எங்களால ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸை எடுப்பியா மாட்டியான்னு போலீஸ்காரங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரு பெரிய பிரிவிலேஜ் எனக்கு கிடைச்சிச்சுன்றாங்க. அதாவது சாமானிய மக்களுக்கு இந்த சட்டத்தில் எனக்கு இது வேணும்னு கேட்கக்கூடிய ஒண்ணு கூட ஒரு பெரும் சமூகத்திற்கு ஒரு பிரிவிலேஜாக இருந்திருக்கிறது. அந்த பிரிவிலேஜ, அந்த உரிமையை வாங்கி தந்தது எங்களுடைய எழுச்சி தமிழர். சாகுவரை அவருக்காக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். பேசினவர், அவர்கிட்ட நான் சும்மா உங்களை ப்ரொவோக் பண்றதுக்காக பேசினேன், நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மூஞ்சியை தொங்க போட்டுட்டு போனார். இதை ஏன் சொல்றேன்னா, எழுச்சி தமிழருடைய அரசியலை கைப்பற்ற வேண்டும், புறந்தள்ள வேண்டும் இப்படின்னு பல வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் எழுச்சி தமிழரை ஃபர்ஸ்ட் அவங்க இக்னோர் பண்ணி பார்த்தாங்க. அவரை இல்லாம எல்லாம் பண்ணிடலாம், தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு, அவர் திரும்ப எங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு பார்க்கணுமோ அங்கெல்லாம் அவங்க இல்லாதப்ப இந்த வேலையெல்லாம் பார்க்கறது அப்படின்னு வேலை பார்த்தாங்க. எடுபடல, துணிச்சலா நின்னாரு. அதற்கு பிறகு நீங்க எங்க கூட வாங்கல, எங்க கூட வாங்கல, எங்க கூட வாங்கலன்னு ஓன் பண்ணி கேட்டு பார்த்தாங்க. அதுக்கும் இந்த சிறுத்தை மசியல. அதற்கு பிறகு அவரை டிஸ்கிரெடிட் பண்ணணும்னு ஒரு கூட்டத்தை இறக்கி விட்டுருக்கிறாங்க. அந்த கூட்டம் இப்ப இன்னைக்கு வந்த செய்தி சொல்றேன், ஒரு முக்கியமான பிரபலமான ஒரு பத்திரிகையில ஒரு ஆர்டிக்கல் வருது. திருமா அவர்கள் சரியாக போராடவில்லை, திருமா அவர்கள் இப்படி பண்ணியிருக்க வேண்டும், அப்படி பண்ணியிருக்க வேண்டும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி கருதுகிறார், அப்படி கருதுகிறார். முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருதுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்து திருமா அவர்களை கேள்வி கேட்பாரா? அது ஒரு கேள்வின்னு இவங்க ஒரு கட்டுரை எழுதிட்டு வருவாங்களா? எழுச்சி தமிழர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இந்தியா கூட்டணி என்பதை கட்டமைத்து வைத்து இந்தியா முழுவதும் அதனுடைய திசை என்னன்னு தீர்மானிப்பாரா? ஈஸியா அதுல ஓட்ட போடணும்னு அவங்க நினைப்பாங்களா? அதுக்கு திருமா அவர்களே பலியாகணும்னு அவங்க எழுதுவாங்களா? இது ஒரு கட்டுரைன்னு சொல்லி எடுத்துட்டு அவரை டிஸ்கிரெடிட் பண்றதை யார் மூலமா செய்யறாங்க? யார் மூலமா செய்யறாங்க? நம்ம கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவே செய்ய முயற்சி செய்கிறார்கள். அவங்களுடைய நோக்கம் திருமா அவர்கள் குறித்து, அவருடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து சந்தேகத்தை எழுப்பி இந்த மக்களுக்கானவர் இவர் இல்லை என்கிற தோற்றத்தை உருவாக்கி, அப்படி ஒரு வெற்றிடம் உருவானால் அவர்களுக்கு தேவையான RSS பாஜக சங் பரிவார் கும்பலுக்கு தேவையான இலகுவான ஏற்புடைய யாரோ ஒரு நபரை இங்க பிளான்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இது நீ நினைக்கிற மாதிரி ஆட்டு கூட்டம் கிடையாது, சிறுத்தைகளின் கூட்டம். இது ஓங்கி பார்த்தாலே டர்தான் உனக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு இந்த டிஸ்கிரெடிட்டிங் ஏன் நடக்கிறது, அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று யோசித்து பார்க்கும் பொழுது, முழுக்க இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிலிருந்து மதசார்பின்மை காப்பதற்காக, அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை விழுமியங்களை காப்பதற்காக
தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக பெரும் தலைவராக அவர் உருவெடுத்திருக்கிறார். நேற்று சுதந்திர தினத்தில் பேசிய நரேந்திர மோடி இந்தியா என்கின்ற வார்த்தையை 48 முறை பயன்படுத்தி இருக்கிறார். பாரதம் என்ற வார்த்தையை 58 முறை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த பாரதம் என்கின்ற வார்த்தைக்கு கோல்வால்கர் ஒரு அர்த்தம் எழுதியிருக்கிறார். பாரதம் என்பது இந்துக்களுக்கான வார்த்தை. பாரதி என்றால் இந்து, பாரதம் என்றால் இந்துக்களின் நாடு என்று கோல்வால்கருடைய புத்தகத்தில் எழுதி அதனுடைய திருத்தப்பட்ட வடிவத்திலும் அதுதான் இடம்பெற்றிருக்கிறது. NCERT பாடப்புத்தகத்திலிருந்து அத்தனையிலும் பாரதம் பாரதம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த பாரதமயமாக்கல் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய மதசார்பின்மையை முடித்து கட்டுவதற்கான வேலை. இந்த மதசார்பின்மையை முடித்து கட்டுவதற்கான வேலை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கெல்லாம் தேவைப்படுவது ஒரு ஒற்றுமைக்கான கருவி. அந்த ஒற்றுமைக்கான ஆயுதமாக மதசார்பின்மை என்கின்ற தத்துவத்தை வலியுறுத்தி அரசியல் அவர் ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறார். இந்த இந்த நடந்து கொண்டிருக்கின்ற இந்த உரையாடல்கள் மொத்தத்திலும் அவர் ஒருத்தர் தான் சொன்னார். அவன் எல்லாவற்றையும் அழித்து விட்டான். ஒரு சிலர் சொன்னாங்க அவன் இன்னும் கோர்ட்டை கை வைக்கல, அவன் இன்னும் அதை கை வைக்கல, அவன் இன்னும் இதை கை வைக்கல. சங்கி கடைசியா கோர்ட்டுக்கு தான் வருவான். சங்கி வந்ததே கோர்ட்டுக்கு தான், கடைசியா இல்லை, அவன் வந்ததே கோர்ட்டுக்கு தான். அவனுக்கு இப்போது வரைக்கும் இந்து ராஷ்டிரத்திற்கும் அவன் விரும்பும் அத்தனைக்கும் தடையாக இருக்கின்ற ஒரே வார்த்தை செக்குலர் என்கின்ற வார்த்தை. அதை அடையாளப்படுத்தி நமக்கெல்லாம் சொன்னவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான். அதுதான் அவனுக்கு தொடர்ந்து உறுத்தலாக இருக்கிறது. அவரை நாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். சிறுத்தைகளினுடைய நம்முடைய தமிழர்களினுடைய ஒரே கடமை அவரை பாதுகாப்பது, அவரை பாதுகாப்பது, அவரை பாதுகாப்பது. அவரை பாதுகாப்பது என்பது அவரை பாதுகாப்பது அல்ல, இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மாவை பாதுகாப்பது. அம்பேத்கரோடு கூட நின்ற எத்தனையோ தலித் தலைவர்கள் திசை மாறி போனார்கள், ஒரு அமைச்சர் பதவிக்காக எங்கெங்கோ போனார்கள். ஆனால் அப்படி அல்ல. இந்த பெரும்பான்மை என்னை ஏற்காது, அது ஏற்க வேண்டும் என்றால் நான் சனாதனத்தின் பக்கம் நிற்க வேண்டுமா என்றால் அப்படிப்பட்ட பெரும்பான்மை தேவையில்லை. இந்த மக்கள் ஒரு நாள் என்னுடைய அரசியலை புரிந்து கொள்வார்கள், அணிதிரள்வார்கள் என்று அவர் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த உழைப்பின் பலனை அவருக்கு கொடுக்க வேண்டியது நம் அனைவருடைய கடமை. தமிழர்களுடைய அடையாளமாக நாடாளுமன்றத்தில் உங்கள் குரல் என்றும் ஒலிக்க வேண்டும், அதை ஆதரித்து நாங்கள் என்றும் பேச வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களோடு இந்த மேடையை எங்களுக்கு கொடுத்து ஊடகவியலாளர் அரங்கம் என்ற ஒரு அரங்கத்தை உருவாக்கி அந்த அரங்கத்திலேயே உங்களுடைய பிறந்த நாளையும் கொண்டாடி எங்களுக்கு இந்த பெரும் வாய்ப்பை கொடுத்ததற்கு உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடுதலை சிறுத்தைகள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு மதசார்பின்மை காப்போம் என்கின்ற உறுதிமொழியோடு விடைபெறுகிறோம். நன்றி. அண்ணன் மணியரசு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவா. எழுச்சி தமிழருக்கு பின்னால் தமிழ்நாடே ஏன் ஒன்றிணைய வேண்டும், இந்தியாவை கொண்டாடி கொண்டாடி தீர்க்க வேண்டிய ஒரு தலைவராக ஏன் எழுச்சி தமிழர் இருக்கிறார் என்று கலந்துரையாடிய ஊடகவியலாளர்கள் மைனர், மில்டன், இந்திரகுமார் தேரடி, திரு புஷ்பராஜ் ஆகியவர்களுக்கு நன்றி. தற்போது தலைவர் அவர்கள் ஊடகவியலாளர்களுக்கு சிறப்பு செய்கிறார். முதலாவதாக யூடியூப் ரூட்டஸின் திரு மைனர் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி, நாங்கள் தொடர்ந்து கூட்டங்கள் நடத்துகிறோம். அந்த கூட்டங்களை முதலில் தொடங்கியது சேவை நேம் அம்பேத்கர் என்கின்ற தலைப்பில் எழுச்சி தமிழர் தான் நாங்கள் நடத்துகின்ற கூட்டங்களை முதலாக தொடங்கி வைத்தார். அப்போது அவருக்கு அந்த புகைப்பட சட்டகத்தை கொடுத்தோம். இப்போது பெரியாரினும் பெருநெருப்பு என்கின்ற சட்டகத்தை கொடுத்திருக்கிறோம். நன்றி. இறுதியாக நம் தலைவர் அவர்கள் விழா ஏற்புரை ஏற்க இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஒரு காணொளி தலைவர் பற்றியது இதோ உங்களுக்காக. பிளாக் சி யூடியூபர் அனு அவர்களுக்கு மரியாதை செய்கிறார் எழுச்சி தமிழர் அவர்கள்.